அண்மை செய்தி. ஊட்டி கொடைக்கானலில் விடுதிகளுக்கு கடும் கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகள் உரிய அனுமதியுடன் செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் 3 குழுவை நியமித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்ன ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் விடுதிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் இருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். இந்த வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் ஊட்டியில் தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த சட்டவிரோதமாக தங்கும் விடுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி, நகராட்சி ஆணையர், மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி ஆகியோர் அடங்கிய 3 அதிகாரிகள் அடங்கிய குழுவை நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த குழுவினர் தங்கும் விடுதிகளை நேரில் ஆய்வு செய்து அவை உரிய கட்டிட அனுமதி பெற்றுள்ளனவா, சுற்றுலாத்துறை உரிமம் பெற்றுள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் உரிய அனுமதிகளை பெற்றிருக்காத தங்கும் விடுதிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவற்றை மூட வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த தங்கும் விடுதிகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க ஏதுவாக பிரத்யேக தொலைபேசி எண், இணையதள வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தங்கும் விடுதிகள் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்தும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த 3 குழு எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.